அதோடுதான் நான் பேசுவேன். 21 வயசுல மேரேஜ் ஆச்சு மேடம். சரி இப்போ வந்து 32 வயசு ஆகுது. சரி கல்யாணம் ஆகி தலைப்புல பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. சரி செகண்ட் பையன் 2 வருஷம் கழிச்சு திரும்ப பையன் பிறந்து தவறி போயிட்டான் மேடம். சரி 3 நாள் தான் இருந்துச்சு தவறி போய். சரி இப்போ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 10 வருஷம் தான் மேடம் என் கூட இருந்தாங்க யாரு? எங்கள் ஹஸ்பண்டு. சரி இப்போ ஆண் குழந்தை வேணும்னு சொல்கிறக்காண்டி இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்குல்ல உங்களுக்கு? ஆண் குழந்தை பிறந்துச்சுங்க மேடம். பிறந்து 3 நாள் தான் இருந்துச்சு. சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க. சரி ஏற்கனவே ஒரு பையன் இருக்குதானே? ஏற்கனவே ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குதானே? இல்லைங்க மேம், தலைப்புல பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. 2வது பையன் பிறந்தாப்புல. பையன் தான் இறந்துட்டான். ஆமாங்க சார் அந்த பையன் இறந்துட்டான்ற காரணத்துக்கு 9 வருஷம் ஆகுங்க. சரி அந்த பையன் இறந்துட்டான்றது காரணத்துக்காக அவர் 2வது கல்யாணம் பண்ணிட்டாரா? அவங்க திரும்ப எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மேம். சரி கொஞ்ச நாள் கழிச்சு பெற்றுக்கலாமே இன்னொரு குழந்தை, என்ன இப்போ? திரும்ப அது தலைப்புல ஆபரேஷன் பண்ணி பிறந்தது. 2வது சிசேரியன் பண்ணி தான் பிறந்துச்சு. பரவாயில்லையே, 3வது கூட சிசேரியன் பண்ணலாமே, ஒரு 2 வருஷம் விட்டுட்டு கேப் விட்டுட்டு. அது 2வது தம்பி பிறக்கவுமே அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க மேம். ஓ சரி பண்ணிட்டாங்க. திரும்ப 1.5 வருஷம் கழிச்சு திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டாங்க மேம். என்ன காரணத்துக்காக குழந்தை இறந்துருச்சு? அந்த குழந்தை வந்து ஒன் சைடு அந்த ஹார்ட் வேலை செய்யல மேடம். சரி சரி குழந்தை பிறந்தோடனே அப்படியே அது எப்படிமா கண்டுபிடிக்காம? இப்பெல்லாம் வந்து குழந்தைக்கெல்லாம் ஹார்ட் சரியில்லைன்னா 8வது மாசத்துலேயே கண்டுபிடிச்சிருவாங்களே. அதை அவங்க ஒண்ணுமே சொல்லலைங்க மேடம். வெளியே ஏஜ்ல பார்த்தா கூட பயந்துக்கிட்டு தான் வெளியே பிரைவேட்ல தான் மேடம் பார்த்தோம். ஐயோ பிரைவேட்ல பார்த்து ஒண்ணுமே சொல்ல. நீங்கள் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் சீரியஸாகவே எடுக்கிறது இல்லை, வெளிநாட்டிலன்னா ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. இதய நோயெல்லாம் வந்து கருவில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. குழந்தை பிறந்ததுக்கப்புறமாவது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ அவங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தையோட ஆரோக்கியத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாமே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவனக்குறைவு. சரி ஓகே, அதுக்காக அந்த காரணத்துக்காகவா அவங்க வீட்டுக்காரரு திருமணம் பண்ணிட்டாரு இன்னொரு திருமணமே? எத்தனை வருஷத்துல? எங்க அண்ணனுக்கு 2வது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுங்க மேடம். இல்லை இப்போ உங்கள் 2வது குழந்தை இறந்து எத்தனை நாளில் அவர் திருமணம் பண்ணிட்டாரு? இப்ப தம்பி இறந்து 9 வருஷம் ஆச்சுங்க மேடம். சரி 9 வருஷத்துல இப்போ 9 வருஷத்துல தம்பி இறந்து 2-3 வருஷத்துலயே நான் திரும்ப ரிப்பீட் பண்ணி அதை போட்டுக்கிட்டேன் மேம். குடும்ப ஃபேமிலி பண்ணது திரும்ப ரிப்பீட் பண்ணி 3வது சிசேரியன் பண்ணி ரிப்பீட் போட்டாச்சு. சரி அவங்க சொன்னாங்க அது 90% வந்து நாங்க நம்பிக்கை தர மாட்டோம், 10% வேணா தானம் வேணா கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு எங்களை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி பரவாயில்ல திருப்பி போட்டு இப்போ 7 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை நிக்கவே இல்லை. சரி திரும்ப வந்து இப்ப என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இது ஒரு காரணமா வச்சு எனக்கு ஆண் குழந்தை வேணும். ஒரு பாப்பா இருக்கு, 11 வயசு ஆகுது இப்ப பாப்பாக்கு. இப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பாப்பா வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் இல்ல 12 வருஷம் தான் நம்ம கூட இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எனக்கும் ஆதரவா யாரு இருக்கா, யாருமே இல்லைல்ல, பிள்ளை வேணும்ல அப்படின்னு என்கிட்ட கேட்காம எங்க அண்ணன் ஒய்ஃபோட அக்காவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேம். ஹேண்டிகேப் அந்த பொண்ணு வந்து மேம் அதான் புடிச்சு ஜெயிலில் போடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் போடுங்க. அந்த பொண்ணை வந்து மகளிர்ல சொல்லி கொடுத்து. அந்த பொண்ணுக்கு தெரியாதா கல்யாணம் ஆனவர்னு தெரியாம பண்ணி விட்டாங்களா? என்னங்க மேடம்? கல்யாணம் ஆனவர், இவர் கல்யாணம் ஆனவர் அப்படின்னு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? இல்லைங்க மேடம், இவங்க வந்து எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. உங்களுக்கும் உங்க கணவருக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்தே ஒரு புரிதல் இல்லாம இருக்கா? ஆமாங்க மேடம், இப்ப வந்து ஒரு 10 வருஷமாவே நல்லா வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சுங்க மேம். இப்ப வந்து அவங்க அந்த மேரேஜுக்கு அப்புறம் டோட்டலா அப்படியே மாறிட்டாங்க மேம். இல்லம்மா, அதுதான் இப்போ அவர் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லையா? இல்லைங்க மேடம், எனக்கு அந்த விஷயமே தெரியாதுங்க மேம். சரி அந்த 2வது பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காருல, அந்த பொண்ணுக்கு தெரியுமா இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்னு தெரியுமா? அந்த பொண்ணோட தங்கச்சியை தான் மேடம் எங்க அண்ணனுக்கு வந்து பொண்ணு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் தானே ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்னு? ஆமா. அப்போ எப்படி அவங்க பண்ணாங்க? உங்க வீட்டுல தான் பொண்ணு எடுத்து உங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதான் அது எப்படி அவங்க அந்த பொண்ணுக்கு ஹேண்டிகேப்டா இருக்குன்றதுனால 2வது தரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா? அவங்க வந்து ஒரு வேலையா வெளியே அவங்க அம்மா போயிருந்தாங்க மேடம். அந்த நேரத்துல வெளியே நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனவங்க தான் மேடம். பண்ணிதான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வந்து நின்றாங்க. இப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுதுங்க மேம். இப்ப வந்து அந்த பொண்ணை வந்து நான் வந்து மகளிர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்து
அங்க எழுதி கொடுத்து அந்த பொண்ணு இப்ப வேணான்னு எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டே பிரிச்சுங்க. ஆனா அந்த பொண்ணை என்னைக்கு கல்யாணம் பண்ணாலும் அன்னையில இருந்து இன்ன வரையா நான் ஒரே வீட்டுக்குள்ளதான் மேடம் இப்ப வந்து என்கிட்ட இருக்காங்க. ஆனா 2 வருஷம் ஆச்சுங்க மேடம் என் கூட அவருக்கு பேச்சுவார்த்தை வச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரூடாக நடந்துட்டு இருக்கீங்கம்மா. அதாவது இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஹேண்டிகேப்டாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கார் பண்ண தவறு. அந்த பொண்ணை போயிட்டு கல்யாணம் பண்ணது. உங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை செய்கிறாரு? அவங்க வந்து இந்த கோட்டா கடையில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து உங்கள் வீட்டுக்கார் பண்ண தவறுக்கு அந்த பொண்ணை தண்டிச்சிட்டிங்க எல்லாருமா சேர்ந்து. ஆக்சுவலாக பெரியவங்க எல்லாம் பண்ண தவறு. இப்போ அந்த பொண்ணுக்கும் பாவம் கஷ்டம் தானே. ஸோ அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்கணும். இல்லைங்க மேடம் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு திருமணம் பண்ண வேணாம், நான் எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குங்க மேடம். அந்த பொம்பளை பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு நான் இருக்கணும். இவர் என்ன சொல்றாரு, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் அந்த பிள்ளையோட நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு நீயும் தேவையில்ல பாப்பாவும் தேவையில்ல, நான் வந்து வீட்டுல என்ன டிவி இந்த கேஸ் எடுப்பு இது என்னென்ன இருக்குதோ அதை அப்படிக்கு அப்படியே நான் உனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். அந்த பொண்ணுக்கு ஹேண்டிகேப்னா அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு ஹேண்டிகேப்மா எந்திரிச்சு நடக்க முடியாதுங்க. 2 காலுமே இல்லையா? 2 காலுமே 2 காலும் கிடையாதுங்க. 2 காலும் கிடையாது, 2 கையும் கிடையாது. ஆனா அந்த பொண்ணு வேலையெல்லாம் நல்லா பாக்குங்க மேம். இல்ல 2 கையும் 2 காலுமே சேல இழந்து போச்சு. ஆனா வீட்டு வேலை ஃபுல்லா நல்லா பாக்கும், உட்காந்துக்கிட்டே எல்லா இடத்துலயும் பாக்குங்க மேம். அப்ப அந்த பொண்ணை வச்சுட்டா சரி, இப்ப அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அவர் என்ன புள்ள பெத்துக்க முடியும்? அவங்க வந்து இப்ப அவங்க அந்த பொண்ணுதான் வேணும் அப்படின்ற ஒரு பிடிமானத்துல இருந்தாங்க. இப்ப நான் வந்து என்ன சொன்னேன், இப்ப அந்த பிள்ளைய நீங்க இது பண்ணீங்கன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு 32 வயசு ஆகுது மேடம். இப்ப 2 வருஷம் ஆச்சு என் கூட அவர் பேசி வரட்டு. இப்ப இதனால என் பொண்ணோட மனநிலையும் பாதிக்குது, என்னோட மனநிலையும் பாதிக்குது. ஏன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 5 வரைக்கும் தான் மேம் படிச்சிருக்கேன். ஏமா அந்த பொண்ணே வந்து 2 கை இல்லை 2 கால் இல்லைங்கிற போது வேலை செய்யுது, கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேங்குது, வாழ்க்கையை வந்து இவ்வளோ உற்சாகமாக எடுத்துகிட்டு போகுது. நீங்கள் ஏன் வந்து ஒரு தன்மானம் இல்லாமல் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க? உங்கள் வீட்டுக்காரர் உங்களை வேண்டாம் வேண்டாங்கிறாரு, எதுக்கு மேலே விழுந்து விழுந்து அவர் தான் வேணும்னு நினைக்கிறீங்க? அதான் பேசாம டைவர்ஸ். ஏன் நீங்க இல்லை நீங்கள் நல்லா உங்களுக்கு நல்ல கை இல்லை, இப்போ உங்களுக்கு நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் இவரோட ஹாப்பியாகவும் இல்லை. ஓகே, உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை தேடிட்டு போயிட்டாரு. ஸோ டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன கெட்டு போகுது? இல்லைங்க மேடம், நான் வந்து என்ன நினைக்கிறேன், பாப்பாவுக்கு 11 வயசு ஆச்சுங்க மேடம். அதனால என்ன இன்னொரு வாழ்க்கை எனக்கு தேடிக்கிறாருந்தா பொண்ணோட மனநல இன்னும் பாதிக்கு. ஏற்கனவே அவங்க அப்பா செஞ்ச தப்புனால இந்த பொண்ணுக்கு ரொம்ப பாதிச்சு எனக்கு வந்து 2 அட்டாக் வந்துருச்சுங்க மேம். இவங்க செஞ்ச டார்ச்சர், இவங்க செஞ்ச கொடுமையை தாங்க முடியல. இல்லை, எனக்கு உங்கள் வீட்டுக்கார புரிஞ்சுக்க முடியல. அதாவது வந்து அவர் வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணியிருக்காரு. பட் 2ஆவது கல்யாணம் பண்ணும்பொழுது அவர் வந்து 2 கையும் இல்லை 2 காலும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு வந்து அவர் அவ்வளோ தூரம் அன்பு வைக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து அவ்வளோ தூரம் இவர் மேலே அன்பு வச்சுருக்குன்னா அது வந்து என்னென்னு எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, பட் உங்களுக்கு உடல் நல்லா சரியில்லைங்கிறீங்க, உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியலைங்கிறீங்க, உங்களுக்கு உங்கள் கணவருக்கும் புரிதலே இல்லைங்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல அன்பு காதல் இல்லாத போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரும் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் நல்ல காதல் வந்திருக்கு, எப்படின்னு தெரியல அது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நாசுக்காக தான் இதை சால்வ் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்லேன், எல்லாருக்குமே வின்-வின் சுச்சுவேஷன் என்னன்னா, சரி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கார் பிடிக்கலன்ட்டாரு, தைரியமாக சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக நீங்கள் வாழறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம். எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் டைவர்ஸ் ஆனவங்க எத்தனையோ பேர் பெண்கள் வேணும்னு தேடுறாங்கம்மா. உங்கள் பொண்ணோட பாதுகாப்பு பற்றி கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து 12 வயசு ஆயிடுச்சு, ஹாஸ்டலில் கூட அவங்க படிக்கலாம். ஓகே, நல்ல காலேஜஸ் இருக்குது. அண்ட் எல்லாருமே வர ஆண்கள் எல்லாருமே துன்புறுத்துறவங்க அப்படின்லாம் கிடையாது. எத்தனையோ பேர் வந்து நல்ல மனிதர்கள் இருக்காங்க. அதெல்லாம் கவனமாக பார்த்து உங்கள் பெண்ணுக்கும் நல்ல ஒரு விவரமான வயசு வந்துருச்சு. அதனால் டெஃபினட்டாக அதெல்லாம் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு அணுகலாம்னு நான் நினைக்கிறேன். பாப்பா வந்து ஒரு ஏஜ் வந்துருச்சு, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வந்து அவங்க அப்பானால மனநல பாதிக்கப்பட்டுருச்சு. ஸ்கூல்லயே பாப்பா கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க.
இந்த மாதிரி நல்லா படிக்குது பாப்பா, கவனம்லாம் நல்லா எடுக்குது. ஆனா எழுதோட ஏதோ ஒரு மைண்ட் ஒண்ணு வச்சுதான் அந்த பொண்ணு வந்து சரியா அதை வந்து செய்ய முடியல. என்ன இப்போ உங்கள் பொண்ணை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மனசு கெட்டு போகுதுன்னா அது உங்கள் வழியாக தான் கெட்டு போயிருக்குமே தவிர ஒரு சின்ன குழந்தைக்கே அம்மா அப்பா சண்டையெல்லாம் அவ்வளோ தூரம் புரியாது. இப்போ உங்கள் 2 பேரோட சண்டையில் நீங்கள் மன அழுத்தத்தில் நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்து உங்களை கை விட்டுட்டாங்க, இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அழுது, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் ரொம்ப பண்ண தான் ஐயோ அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சேன்ற மன வருத்தத்தில் அந்த குழந்தைக்கு பெரிய பீதி ஏற்பட்டிருக்கும். நீங்களும் தான் பெரிய காரணம். உங்கள் பொண்ணுக்கு வந்து மன பாதிப்பு ஏற்படுத்துனா உங்கள் கணவர் மட்டும் கிடையாது, நீங்களும் பெரிய காரணம். சரியா? இப்போ வந்து உங்கள் பொண்ணோட ஆரோக்கியம் முக்கியம், உங்களோட ஆரோக்கியம் முக்கியம். இப்போ இதே மாதிரி சண்டை போட்டுட்டு நீங்கள் 2 பேரும் எப்படி வாழ முடியும்னு நான் கேட்குறேன். காலம் ஃபுல்லும் நீங்களும் வாழ முடியாது, உங்கள் கணவரும் வாழ முடியாது. அப்புறம் அந்த பொண்ணும் பாவம் அதுவும் வந்து இந்த பிரச்சனையில் தலையை கொடுத்துட்டு அதுவும் மாட்டிச்சுல. இப்போ அந்த பொண்ணுக்கும் வேறு வாழ்க்கை இல்லாத போயிடுமே. அட்லீஸ்ட் இப்போ அந்த பொண்ணு இப்போ உங்களுக்கே வாழ்க்கை கிடைக்காதுன்ற போது அந்த பெண்ணுக்கு எப்படி இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விட்டு கொடுத்துடலாம். நீங்கள் வந்து தைரியமாக சரி ஓகே நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு ப்ளெஸ் பண்ணிவிட்டு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நல்லா ஜாலியாக சரி எல்லாரும் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் இருக்காங்கம்மா. 20 வருஷம் 25 வருஷம் பிடிக்காத ஹஸ்பண்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்து தொலைக்கணுமே வாழ்கிறாங்க. உங்களுக்கு பரவாயில்ல, பாதி இம்ப்ரெசன்மெண்ட் தான், 10 ஆண்டு சிறை தண்டனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்துட்டு ஹாப்பியாக தன்னம்பிக்கையோட இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக செட்டில்